அவர்களை அழைத்த போதெல்லாம் வந்து நமக்கு நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குற அருமையான கர்த்தருடைய தாசனுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வேளையிலும் அவர்கள் இந்த நாளிலையும் நம்மத்தில் இருப்பது மிகுந்த சந்தோஷமான காரியம். இந்த வேளையில் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை நான் வரவேற்பேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும். இந்த காலை வேளையில் உங்களோடு பெரும் மகிழ்ச்சி. போதகருக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம். நேற்று கூட எங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே ஜெபித்தோம். நாள்தோறும் அவருக்காக ஜெபிக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் உங்களோட இருப்பது மகிழ்ச்சி தான். நிறைய அலுவல்கள், தொடர்ந்து நிறைய பயணங்கள். அடுத்த வாரத்திலையும் கூட கானா என்கிற தேசத்திற்கு போகிறேன். தொடர்ந்து பிரயாணங்கள். ஜெபிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். இந்த நாளின் செய்தி 143 சங்கீதம் 143 சங்கீதம் 9 வசனம். 143 சங்கீதம் 9 வசனம். என்னோடு சேர்ந்து நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். 143 சங்கீதம் 9 வசனம். என்னோடு சேர்ந்து, கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். சத்தமாக சொல்லுங்க, உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், 2 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அதாவது பொய்யான புகலிடம், மெய்யான புகலிடம். இன்னொரு வசனத்தை வாசித்து நான் செய்திக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 28 அதிகாரம் 12 வசனம். ஏசாயா 28 அதிகாரம் 17 வசனம். ஏசாயா 28:17, மன்னிக்க வேண்டும், 28:17. அடுத்து ஒரு வார்த்தை, அதாவது பொய் என்னும் அடைக்கலம். நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் கவனமாக கேட்கிறேன். பொய் என்னும் அடைக்கலம். 143 சங்கீதத்தில் தேவனின் அடைக்கலம். இந்த பூமியில் 2 அடைக்கலங்கள் இருக்கிறது. அதாவது ஒன்று பொய், அதை நம்பி வாழ்கிற மக்கள் ஏராளம். இன்னொன்று கர்த்தரை தம் அடைக்கலமாய் கொண்டவர்கள். நான் ஒருவரை மேலே அழைக்க விரும்புகிறேன். ரைட், அவர் தம்பி வருவார், தம்பி பால, அவர் பேர் இஸ்ரேல் பவுல், அவர் வருவார். ரைட், கொஞ்சம் இதை உதாரணம் சொல்கிறதுக்காக நல்லா கவனிக்கணும் எல்லாரும். இந்த வார்த்தை கவனிங்கள். 2 விதமான அடைக்கலங்கள். ஒன்று கர்த்தரையே அடைக்கலமாய் கொண்ட இவர். இன்னொருவர் பொய்யை அடைக்கலமாய் கொண்ட நான். ஏன்னா என்னை பற்றி சொன்ன டென்ஷன் ஆகிடுவார். பால் நீங்கள் டென்ஷன் மாட்டீங்களே? ரைட், இல்லை, இது கற்பனைகளுக்கு தான், உண்மைகள் அல்ல. இங்கே இல்லைங்களே, பொய்யின் அடைக்கலை சொன்னால் டென்ஷன் ஆகிடாதீங்க. ரைட். இன்னொன்று இது பொய்யின் அடைக்கலம். ரைட். முதல்ல கர்த்தரை அடைக்கலமாய் கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், போராட்டங்கள். நம்பர் 1, எல்லாரோடு சேர்ந்து படியுங்கள். 143 சங்கீதம், தேவனை அடைக்கலமாய் கொண்டவர். அதாவது அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. 143 சங்கீதம் 3 வசனம். என்னை எல்லாரும் பாருங்கள். நம்பர் 1, சத்துரு. கவனிங்க, இவர் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறார். ஆனால் நாள்தோறும் இவருக்கு காணக்கூடிய, காணக்கூடாத, சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத, உள்ளான, வெளியான பல சத்துருக்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். இவர் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டவர். அந்த வசனத்திலும் படிக்கிறேன். தேவனே, உம்மை எனக்கு புகலிடமாய் வைத்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் யூ ஆர் மை ஷெல்டர், யூ ஆர் மை ஃபோர்ட்ரஸ், நீர் என் அடைக்கலம். இவர் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டவர்.
இதை சொல்லுகிறவர் தாவீது. ஆண்டவரே சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவன். யோசித்து பாருங்கள், ஆடுகளின் பின்னே திரிந்த அவனை தேவன் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலின் அதிபதியாய் மாற்றினார். இவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள். நம்பர் 1, 3ஆம் வசனம், சத்துரு. அடுத்து, பிராணன் தரையோடு நசுக்கப்படுகிறது. பிராணன் தரையோடு நசுக்கப்பட்டு, ரொம்ப கஷ்டம் இல்லை, ஸ்குவீசிங், சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத. கவனிங்க, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதாவது பிழியப்படுகிறோம். உங்களுக்கு தெரியாது, ஒரு வேளை நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறோன்னு. இல்லை, எவ்ரிடே வி ஆர் ஸ்குவீசிங். மக்களால், சூழ்நிலைகளால், சம்பவங்களால், மனிதர்களால், உறவுகளால். கவனிங்க, எங்களோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களால் கூட சில நேரங்களில் என் பிராணன். அடுத்த ஒரு வார்த்தை மரித்தவர்கள் போல. அதாவது உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், செயல்பட முடியாத ஒரு வாழ்க்கை, மரித்தவனை போல. நல்லா கவனிக்கணும். ஜெபிக்கிறவர், உபவாசிக்கிறவர், தேவனோடு உறவாடுகிறவர், ஆண்டவரை துதிக்கிறவர். அவர் தான் சொன்னார், இந்த காலத்திலும் அவரை துதிப்பேன், இந்த நேரத்திலும் அவரை துதிப்பேன். இப்படி நிறைய துதிக்கிறவர், ஆராதிக்கிறவர். ஆனால் வாழ்க்கையில் மறந்துவிட வேண்டாம். நம்பர் 1, இருள், சத்துரு. நம்பர் 2, பிராணன் தரையிலே. நம்பர் 3, மரித்தவர்கள் போல. என்னங்க, அடுத்து ஒன்று சொல்லப்படுது. இவர் வாழ்க்கை எங்கே தெரியுமா? இருளில். நல்லா கவனிக்கணும். வெளிச்சத்தை ஆராதிக்கிறவர் இருள் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும் எல்லாருமே. யோபு சொல்லுகிறான், வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. எல்லாருடைய வாழ்க்கையில் there are some times, darkest time, இருளான நேரங்கள் உண்டு, தடுமாறும் நேரங்கள் உண்டு, அதாவது குழப்பத்தின் நேரங்கள் உண்டு, கலக்கத்தின் நேரங்கள் உண்டு. இருள், உங்களுக்கு தெரியுமா? அந்த இருளில் you don't know what to do. ஒன்றுமே புரியாது. நம்ம வீடு தான், நீங்கள் தான் குடியிருக்கிறீங்க, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, எங்கே மெழுகு வச்சிருக்குன்னு தெரியல, எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. அதுதான் அது. என்னுடைய கருத்து என்னவென்றால், இட் டசன்ட் நோ வாட் டு டூ. நிலை, அதாவது செயல்பட முடியாத ஒரு வாழ்க்கை. அடுத்து ஒன்று படிக்கிறேன், கேளுங்கள். அடுத்து ஒரு 4ஆம் வசனம், என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஹலோ, இதுதான் வாழ்க்கை. இவர் யார் தெரியுமா? பாவி அல்ல, தேவனை அடைக்கலமாய் கொண்டவர். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவர், தேவனை ஆராதிக்கிறவர், தேவனை உயர்த்துகிறவர். வாழ்க்கையில் எந்நேரமும் கர்த்தரின் அடைக்கலம், அவரின் கோட்டை, அவரின் வெளிச்சம், நான் நம்பி இருக்கிறவர். இப்படிலாம் சொல்ற வாழ்க்கையில் என்னவா? தேங்க்யூ தம்பி, சொல்லுங்க. ஆவி தேங்குகிறது, இதயம் சோர்ந்து போகிறது. அது மட்டுமல்ல, அடுத்து ஒன்று போட்டிருக்குது, வறட்சியான வாழ்க்கை, ஏ லைஃப் ஆஃப் டெசர்ட். செழிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல அவருக்கு. வறட்சி. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பொருளாதாரத்தில், எல்லாவற்றிலும் வறட்சி. 2, ஆவியிலே தோய்வு. ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, பாட முடியல, துதிக்க முடியல. என்ற திரும்ப சொல்லுகிறேன், இவர் யார்? தேவனை அடைக்கலமாய் கொண்டவர். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ஒரு மெய்யான ஒரு கவரிங் கூட இருக்கிறார். இவருடைய வாழ்க்கை கர்த்தரே அடைக்கலம். திரும்ப படிக்கிறேன், கேளுங்க. அடுத்த ஒரு வார்த்தை தம்பி, குழி. நல்லா கவனிக்கணும். ஹலோ, எங்கே இருக்கார் இப்போ? என்ன சொல்லுவாங்க அவருடைய மனைவி? இன்னா பாட்டு பாடினார், இன்னா ஜோம் பண்ணார், இன்னா கை தட்டினார். இப்போ தான் ஒரு பாட்டு பாடினார், வாழ்வே நீர்தான் ஐயா, வாழ்வே நீர்தான. சொன்னவர் எங்கே இருக்கிறார் இப்போ? அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க? உலகம் என்ன சொல்லும்? பார்க்கற என்ன சொல்லுவாங்க? கவனிங்க, அண்ணாந்து பார்த்தவர்கள் குனிந்து பார்க்கிற நிலைமை நல்லா தெரியும். இப்போ நாங்கள்லாம் பலவீனமாகும்போது இத்தனை பேர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு குறை இருக்குது, கர்த்தர் உங்களை சுத்திகரிக்கிறார்னு. அது உங்களுக்கு வந்தால் தான் தெரியும். புரியல. நான் சமீபத்தில் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணேன். அந்த ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வரேன். அந்த போதகருக்கு, இவருக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த பாஸ்டர், திடீர்னு அவருக்கு ஒரு அல்சர் என்னவோ தெரியல, அவருக்கு பயங்கரமாக துடிக்கிறார், அப்படியே வயிற்று வழியில் புரளுகிறார் ஆலயத்தில். இதே போல் ஒரு ஆலயம்
போகும்போது சொல்லிட்டு போனார், ஐயா நீங்களே ஆசீர்வாதம் போட்டு முடிச்சிருங்கன்னு சொன்னார். நான் முடிச்சிட்டேன். முடிச்சோன்னே ஒருத்தர் வந்தார், சபை மூப்பர், அது ஒரு கேரள சபை. பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு. நான் யோசித்தேன், பிரசங்கத்தில் சந்தேகம் போலன்னு. என்ன சந்தேகம்? என்ன, எங்கள் பாஸ்டர் இடத்துல ரகசிய பாபம் உண்டோ? எங்கள் பாஸ்டர் இடத்துல இவனெல்லாம் வச்சு சபை நடத்துறது இவ்வளோ கஷ்டம் இல்லை. எங்கள் பாஸ்டர் இடத்துல ரகசிய பாவம் உங்களுக்காக உபவாசம் பண்ணி தான் எங்களுக்கு வயிற்று வலியே வருது. என்னென்னு பார்க்குறீங்க? எங்களுக்கு அடைப்பு எதனால்? குடிக்கிறதில்ல, ஸ்மோக் பண்ணுறதில்ல, நான் பியூர் வெஜிடேரியன். நான் எப்போ நான் வெஜிடேரியன் மாறினான்னா, இங்கே ஆமோஸ்னு ஒருத்தர் இருந்தார், இங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் தான் நான் ஐயாவும் அவரும் சேர்ந்து தான் என்னை நான் வெஜிடேரியனுக்கு மாற்றினாங்க. அது வரைக்கும் நான் வெஜிடேரியன் தான். ஐயா தான் சொன்னார், டே ஆண்டுக்குள்ளே வந்துட்டேன், என்னடா இதெல்லாம் இப்படி பண்ணுறேன்னு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சனிக்கிழமைனா எங்கள் பைபிள் காலேஜ் ஸ்கூலில் ஒரு ஸ்பெஷல் போடுவாங்க, தெரியுமா பாஸ்டர்? அதை எனக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்தவரே பாஸ்டர் ஆமோஸ், இங்கேருந்து வரும். அப்போ யோசித்து பாருங்கள், பொதுவாக நான் என்வி சாப்பிட்றதே இல்லை, பிறந்தது முதல் எந்த கெட்ட பழக்கம் இல்லை. எனக்கு எப்படிங்க 10 அடைப்பு வருது? அந்த டாக்டர் என்னை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்குறாரு. ஐயா நான் பாஸ்டர்ன்றேன். ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு, பாஸ்டர்ன்றேன். நம்ப முடியலையேன்றாரு. நான் என்னத்தை சொல்கிறது? திறந்தான் காட்டணும். 10 அடைப்பு. இவர் எங்கே இருக்கார் இப்போது? தம்பி வசனம் போடுங்களேன். குழி எங்கே இருக்கிறார் இப்போது? அவர் மனசு எப்படி இருக்கும்? இல்லை எவ்வளோ ஜெபம் பண்ணி கீபோர்டு வாசித்து பாட்டு பாடி என்னடி பார்க்குறீங்க, ஊழியம் வேறு பண்ணுறாரு. உங்கள் மம்மி டேடி உங்கள் மனைவி இருக்காங்களா? இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை சொல்கிறீங்களா எல்லாரும்? ஆனால் இப்படிப்பட்ட சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்படிப்பட்ட என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அடுத்த ஒரு வார்த்தை என்னை இதில் கூடங்க 10ஆம் வசனத்தில், இப்படிப்பட்ட நேரங்களில் சொல்லுங்க, நீரே என் தேவன். நீ தான் தம்பி சொல்லணும், சத்தமாக சொல்லுங்க, சத்தமா. முடியுமா? வறட்சி, பாடுகள், போராட்டம், ஆவி தோய்ந்து போகுது. ஜெபிப்போம், துதிப்போம். என்ன ஆயிடுச்சு? புரியுதா உங்களுக்கு? இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான அந்த மெய்ப்பொருள். திஸ் த ரியாலிட்டி. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்றைக்குமே ஒரு பொய்யை சொல்லி நம்மை நடத்துவதில்லை. இதுதான் வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள், இதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கை. வறட்சி, சோர்வு, அதாவது இதை ஆவியின் தொய்வு என்ன தெரியுமா? ஜெபிக்க முடியாத நேரங்கள். என்ன சொல்லு தெரியுமா? இந்த அறிவு என்ன சொல்லுது? உணர்ச்சி என்ன சொல்லுது? என்ன ஜோம் பண்ணி என்னத்தை நீ பெருசாக சாதிச்சிட்டேன். நான் ஏறக்குறைய இந்த யூடியூப்பில் ஒரு 6700 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? 6700 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், ஆனால் பல நேரங்களில் நானே ரொம்ப டவுன் ஆகிடுறேன். புரியல? இதயத்தின் கசப்பு இதயத்துக்குத்தான் தெரியும். நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தை சொல்லுங்கள், வறட்சி, ஆவியிலே தோய்வு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிறாரு? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நீரே என் தேவன், நீரே நடைக்கலம். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள் எல்லாரும், ஆண்டவரே இப்படிப்பட்ட நிலையிலே இதை சொல்லும்படியான கிருபை எனக்கு தாங்க. ரொம்ப கஷ்டம். எல்லாம் சென்னா இருந்தால் கவனிங்க, தந்தானை துதிப்போம், தராவிட்டு அவரை மிதிப்போம். தந்தா சோத்துறோம், தராவிட்டு ஆத்துறோம். இல்லையா? அப்படி தானே? நமக்கு எல்லாம் சாதகமாக இருந்தால் அல்லேலூயா ஆமேன். எல்லாம் எதிர்மறையாக இருந்தால் என்னது? நோ மேன். கவனிங்க, நீரே நடைக்கலம். அடுத்து இன்னொருத்தட்ட வரேன். இவர் எங்கே இருக்கிறார்? சத்தமா பார்க்குறவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க? அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழி. சகரியால் போட்டிருக்குது, தண்ணீர் இல்லாத வெறுங்குழி. இப்போ யோசித்து பாருங்கள், அவர் என்ன நினைப்பார்? இவ்வளோ ஜோம் பண்ணமே, இவ்வளோ ஊழியம் பண்ணமே, இவ்வளோ கர்த்தரை ஆராதித்தோமே, இவ்வளோ ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை போதித்தோமே. புரியுதா உங்களுக்கு? நான் 42 நாடுகளுக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு கிருபை தேவன் தந்தார். ஆனால் பல நேரங்களில் அந்த பலவீனம் வரும்போது, அந்த வார்த்தையை போடுங்க தம்பி, வறட்சி வரும்போது, புரியுதா? வறட்சி வரும்போது, தோய்ந்து போகும்போது, இதயம் சோர்ந்து போகுது. அது மட்டும் நாம் சோர்ந்து போகிறோமோ இல்லையோ, அடுத்தவனை சோர்வுக்குள்ளாக்கிடுவாங்க. புரியல?
எங்கள் வீட்டில் கடந்த வாரத்திலலாம் அதாவது ஒன்றன் பின் ஒன்றான பலவீனங்கள். என்னுடைய மகளுடைய மகள் திடீர்னு ரொம்ப சுகவீனமாயிட்டா. மேத்தா என்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 2-3 நாளில் அவருடைய பிளட் கவுண்டிங் குறைஞ்சி போச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. அந்த பிள்ளையார் அப்படியே சுருங்கி அப்படியே படுத்துச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் எங்கள் வீட்டுக்காரமாக காலையில் ஒன்றாந்தேதி காலையில் சும்மா போனவங்க எதிரோ இடித்து போன் ஃப்ராக்சர் ஆகி அவங்க கட்டு போட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் என்னுடைய மைத்துனர் ஒருத்தர் இங்கே வருவார், சாம்சன், அவர் கையை உடைச்சிக்கினார். இதுதான் வாழ்க்கை. புரியலைங்களா? ஆனாலும் கரங்களை சொல்லுங்க, ஆனாலும் நீரே என் தேவன். சத்தமாக சொல்லுங்களேன், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை. ரைட். இன்னொருத்தர் இருக்கிறார், தம்பி கோச்சக்கூடாதுன்னா. இவர் யார் தெரியுமா? ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ரொம்ப செழிப்பாக இருப்பார். கரெக்ட். தம்பி போடுறீங்களா? 28:1 போடுறீங்களா? 28:1. இவர் தம்பி கோச்சக்கூடாதுன்னா, இவர் பொய்யின் அடைக்கலம். இவர் என்ன பேர் தம்பி? அப்புறம் உங்கள் வீட்டுக்காரமா சண்டை போட போகிறாங்க என்கிட்ட. ரைட். இது யாரையும் புண்படுத்த அல்ல. ரைட். இவர் பொய்யின் அடைக்கலம். அதில் எங்கே தினம் போட்டு 17ஆம் வசனம் போட்டு தம்பி. 17ஆம் வசனம் 17. ஆனால் இவருடைய வாழ்க்கை எதை மையமாய் கொண்டிருக்கிறார்? பொய்யை. இவர் சத்தியத்தை, மெய்யை. இது ஃபால்ஸ், இது ட்ரூ. ஆனால் இவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்குது? எல்லாமே எதிர்மறையாக இருக்குது. அவர் கேட்டால் டென்ஷன் ஆகிடுவார் தெரில. இப்படிலாம் வந்தால் பாட்டு பாடுவோம் தம்பி. சொல்கிறது சந்தேகமாக இருக்குது. கஷ்டம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இதெல்லாம் வரும்போது நாங்கள் இன்னொரு ஆளை பிரசங்கம் பண்ண வைப்போம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீரே என் அடைக்கலம், நீரே என் தேவன். கரங்களை உயர்த்தி ஆமின்னு சொல்ல மாட்டோமா? சத்தமாக சொல்லுங்க. ஆனால் இவர்கிட்ட வருவோம். தம்பி டென்ஷன் ஆகிட மாட்டேல்ல? சொல்லுங்கள், பொய்யின் அடைக்கலம். சத்தமாக. இவரோட வாழ்க்கை முழுக்க என்னதான்? அதாவது இது ரியாலிட்டி, இது அன்ரியாலிட்டி. இது உண்மை, இது எல்லாம் போலி. அவர் எல்லாமே போலியான வாழ்க்கை. நான் இவரை சொல்லலை, பொதுவாக. இப்போ என்ன கூட வச்சுக்கோங்க, நீ உட்காந்து தம்பி, நான் என்னையே சொல்லிக்கிறேன். எல்லாமே போலி. ஜபம் போலியானது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாடி போடி, இந்தம்மா வாடா போடா. ஜபம் எப்படி? அப்படியே மூக்க சிந்தி ஒரே கண்ணீர்லாம் விட்டு, இந்த பூனையும் பால் குடிக்குமா? இதான் லிட்டராக குடிக்குது. என்னது? வசனம் போடுங்க தம்பி, சத்தமாக சொல்லுங்கள். இவருடைய வாழ்க்கையை பார்க்குற எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப சிறப்பாக இருக்கும். 28ஆம் அதிகாரம் 1 வசனம் 28:1. கவனிங்க. இவர் என்னைக்குமே கவனிங்க, இவர் தலையில் கிரீடம் இருக்குது. சத்தமாக எப்படிங்க? சத்தமாக. ஆமாம். 2வது ரொம்ப அப்படி வரும்போது இப்படி தான் வருவார். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட். புரியல? சொன்னால் புரியுங்க நினைங்க. ப்ரைட் ஆஃப் ரேஸ், இனப்பெருமை. ப்ரைட் ஆஃப் ஃபேஸ், அழகு பெருமை. ப்ரைட் ஆஃப் ரேஸ், ஜாதி பெருமை. கவனிங்க, அவருக்கு எப்பவுமே ரொம்ப எல்லாத்துலேயும் பெருமை தான். ஆனால் எங்கே இருக்கிறார் தெரியுமா? சபைக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் அவரோட அடைக்கலம் எது? பொய்யின் அடைக்கலம். அந்த தம்பி ஒன்றுனா படிங்க, அந்த வசனம் போடுங்களேன். ரைட். சொல்லுங்கள், பெருமை, கிரீடம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயோ. எத்தனை பேர் நான் சொல்லிட்டு புரியுது? இந்த காலை வேளையில் அன்பானவர்களே, கொஞ்சம் வாழ்க்கை ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறீங்க? ஒரு மாயான அடைக்கலமா இல்லை உண்மையான அடைக்கலமா? இந்த உண்மையான அடைக்கலத்தில் பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு, வேதனைகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, கலக்கம் உண்டு, குழிகளும் உண்டு. இவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? இவர் எங்கே இருக்கிறார்? 2வது, இவர் 24 மணி நேரமும் ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு. புரியவே மாட்டேன்தில்ல. கோப்பையில் என் குடியிருப்பு. 2வது, செழிப்பாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எப்படி இருக்கிறாரு? இவர் பார்த்தா பரிதாபமாக இருக்கிறாரு. ஒரு செழிப்பான ஆளை கொண்டு வைக்கணும்னு நினச்சேன். யாரை நிற்க வைக்கிறதுன்னு தெரில. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப செழிப்பு. என்னங்க? ரொம்ப செழிப்பு. அடுத்து ஒன்று சொல்ல போகிறேன். இவருடைய வாழ்க்கை என்றைக்குமே ரொம்ப டாப்பில் இருக்குது. நான் போட்டிருக்கிற தம்பி அந்த பாயிண்ட்ஸ் போடுறீங்களா?
ரொம்ப டாப்பில் இருக்கும், ரொம்ப உயரத்தில் இருப்பார். இவர் எங்கே இருக்கிறாரு? இவர் யார் தெரியுமா? நீரே என் தேவன் சொல்கிறவர். கர்த்தரை அடைக்கலம் வைத்திருக்கு. காட் இஸ் ஷெல்டர். அவர் குழியில் இருக்கிறாரு. இவர் கர்த்தருக்கு இவருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் எங்கே இருக்கிறாரு? அதில் போட்டுறது என்ன போடுறது? அதாவது கடைசியில் ஒன்று போட்டுறது கொடுமுடி. அந்த எல்லோவில் போட்டிருக்காரு பாருங்க. ரொம்ப டாப்பாக இருக்கிறார். இப்போ இவரை பார்த்தா இவருக்கு பொறாமை வருமா வராதா? என்னங்க சத்தமாக சொல்லுங்கள். ரெண்டாவது போட்டது அலங்காரம். பைபிள் வசனம் படிக்கிறீங்களா? யாராவது படிக்கிறீங்களா? அலங்காரம் வசனம் படிக்கிற தம்பி. 28ஆம் வசனத்தில் ஏசா 28. ரெண்டாவது அடுத்து தம்பி நீங்கள் போட்ட வசனம் அதே ஒன்றாம் வசனம் தான். சொல்லுங்கள். இப்போ அலங்காரமாக இருப்பார். மார்னிங் மேக்கப் ஆரம்பித்தார்னா ஈவினிங் மேக்கப் கலையே கிடையாது. புரியல? சில பேருக்கு நான் நினைக்கிறேன், அப்பா ஒரு அம்மா சொல்லுது, ஒரு அப்பா சொல்கிறாரு, மாதம் 10,000 கொடுக்குறேன் என் மகளுக்குன்றார். எதுக்கு என்ன மேக்கப்புக்குன்றார். கொடுமை இல்லை? இன்னைக்கு பாருங்களேன், எல்லா காஸ்மெட்டிக் கடைகளையும் ஏகப்பட்ட கூட்டம் நிற்குது. தெருவுக்கு ஒரு 10 பியூட்டி பார்லர் இருக்குது. புரியவே இல்லை. இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, காலுக்கு ஒன்று. கொடுமை இல்லை இதெல்லாம்? எப்படி இருக்காங்க இவங்கெல்லாம்? ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க. ஆமீன். பார்த்தீங்களா? அவங்களுக்கு பாடுகளே இல்லை, வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை, கலக்கம் இல்லை, நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். அவங்க வாழ்க்கையில் இன்றைக்குமே செழிப்பாக இருப்பாங்க. நான் சொல்ல போகிறேன் இப்போது. அந்த வார்த்தை வசனம் போடுங்க தம்பி. அதில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். எல்லாமே என்ன சொல்லுங்கள்? எல்லாமே போலியானது, ஜோடிப்பு. சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சீரியலில் பெரிய பெரிய பங்களாலாம், அதெல்லாம் என்னது? என்னடி பார்க்குறீங்க? பெரிய பெரிய பங்களா பார்க்குறீங்களா? அரண்மனைலாம் பார்க்குறீங்க. அதெல்லாம் அரண்மனையா? அது இல்லை. என்னது எல்லாமே? சத்தமாக சொல்லுங்கள். கேளுங்க. நீங்கள் ஜோடிப்பா இல்லை ரியலான்னு கேளுங்க. இது கவரிங்கா இல்லை ரியலான்னு கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா, என்றைக்குமே அசலை விட போலிகளுக்கு தான் மதிப்பு. இன்னைக்கு ஈவன் ஊழியங்களில் கூட உண்மையான ஊழியம் பண்ணுறவங்க மதிக்கப்படுறதில்லை. இந்த போலியான ஊழியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது. உங்கள் வீட்டில் தகுடு இருக்குது. என்னங்க? ஃப்ரிட்ஜில் தகுடு இருக்குதான். அது எப்படி ஃப்ரிட்ஜில் தகுடு இருக்கும்? உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் தகுடு இருக்குது, ஏசியில் கூட தகுடு இருக்குதான். அப்போ என்ன சொல்கிறார் அவர்? கழட்டி கொடுத்துருன்றார். அவங்க தான் இன்றைக்கி ரொம்ப மார்க்கெட்டாக இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி இஸ் எ வெரி ப்ராஃபிட்டபிள் மினிஸ்ட்ரி. இப்போ இவர் கூட நாளைக்கு தலைமையில் கையை வச்சு வடக்கேறது பொண்ணு வருது, தெற்கேறது மாப்பிள்ளை வருதுன்னு சொல்லுவார். கடைசியில் பார்த்தா எதிர் வீட்டிலேருந்தே வருது. புரியல? தலையை தட்டி 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 சில பைத்தியங்கள் இருக்குது. புரியவே மாட்டேங்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் ஊழியரை தவிர உங்கள் தலை மேலே கை வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி தலையை கொடுத்தீங்கன்னா இருக்கிற 4 முடியும் கொட்டி போயிடும். ஆமேன்னு சொல்லுங்கள். வசந்த போடு தம்பி. வசனம் சொல்லுங்கள். எல்லாமே ஜோடிப்பு. இன்னும் சொல்லுங்கள். எல்லாமே வாடி போயிடும். சத்தமாக சொல்லுங்கள். வாடி போகும். எது போயிடும்? பெருமை போயிடும். அப்புறம் செழிப்பு போயிடும். டாப்பு போயிடும். அப்புறம் அலங்காரம் போயிடாதா? என்னங்க அப்படி? இப்படி ஒரு அரை மணி நேரம், இப்படி ஒரு அரை மணி நேரம். என்னடி பார்க்குறீங்க? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் போயிட்டுருக்குது. அந்த கண்ணாடியில், தேவனே என் அலங்காரம் உமக்கு பிரியமா? எனக்கு ஒரு அம்மா கேட்குறேன், ஏங்க சபைக்கு வரலன்னு. மேட்சாக இல்லையா? புருஷனே மேட்சாக இல்லை, அப்புறம் இது மேட்சாக இருந்தா என்ன, மேட்சாக இல்லைன்னா என்ன புரியலையா? இப்போ பாருங்கள், பேக் கூட என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கு, அதுக்கேற்ற மாதிரி மொபைல் கவர் கூட அப்படியே இருக்குது. சொல்லுங்கள். வாடி போகும். சத்தமாக சொல்லுங்கள். வாடி போகும். கரங்களை வச்சு சொல்லுங்கள். வாடி போகும். இன்னொன்று போட்டிருக்குது 17ஆம் வசனத்தில். 17ஆம் வசனம் தம்பி 2 போடுறீங்களா? 2 கூட போடுறீங்களா? 2 ரைட். அடுத்து ஒரு போட்டிருக்குது. அடுத்து ஒரு வார்த்தை 17ஆம் வசனம் போடுங்களா? 17ஆம் வசனம் ஒரு சின்ன வார்த்தை சொல்லுங்கள். ஒரு சின்ன மழை வருது. சத்தமாக சொல்லுங்கள். சின்ன மழை தான் வருது. சொல்லுங்கள். கல்மழை. கல்மழை பெரிய மழை இல்லை, ட்ராப்ஸ். இந்த அதாவது அது ட்ராப்ஸாக வரும். அதான் கல்மழை. ஒரு சின்ன மழை வந்தால் கூட என்ன ஆயிடுறாரு? புரியலையா? 2வது அடித்து கொண்டு போகிறார். ஹலோ, நான் சொல்ல புரியுதுங்களா? இதுதான் உண்மை, இதுதான் நிரந்தரம், இதுதான் நித்தியம், இதுதான் மேன்மையானது. இது அந்த பாயிண்ட்ஸ் போடுறேன் தம்பி.
இதெல்லாம் சொல்லுங்க. பெருமை, கிரீடம், செழிப்பு, அலங்காரம், ஜோடிப்பு, கொடுமுடி. கொடுமுடி தெரியுமா? ரொம்ப டாப்பில் இருக்கிறது, ரொம்ப டாப்பில் இருப்பார், புகழ் நிறைய. அவருக்கு தேடி டெய்லி ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவரை தேடி மனைவி வராது. என்னடி பார்க்குறீங்க? இருக்காங்களா மனைவி? புரியுதா உங்களுக்கு? இவரை தேடி இவரை குனிஞ்சு பார்க்கணும். இவரை அண்ணாந்தோ எங்கே இருக்கார் இப்போ? இவர் கடைசி சொற்றோட சத்தமாக சொல்லுங்க. ஒரு சின்ன மழை ட்ராப் வந்தால் கூட இவர் கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் இவருக்கோ ஏசாயன் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏசாயா 32:2 சத்தமாக சொல்லுங்க. இவருடைய வாழ்க்கையில் காற்று சுனாமி வருகிறது, ஆனால் கர்த்தர் ஒதுக்காய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. காற்றுக்கு இவர் வாழ்க்கையில் பெருவெள்ளம் வருது, ஆனால் அதில் முதல் வசனம் முதல் 32:1 எல்லாரும் சொல்லுங்க. 32:1 சொல்லுங்க. இதோ ராஜா இவரோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இதோ என்ற வார்த்தைக்கு நெருக்கமான, தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய. இப்போ நான் உங்களுக்கு பார்த்து கேட்குறேன், உங்கள் வாகனம் எங்கே தம்பி? உங்கள் வாகனம் எங்கே தம்பி? உங்கள் வாகனம் எங்கே? அதோ உங்கள் வேதம் எங்கே? புரியுதா உங்களுக்கு? உங்கள் வாகனம் எங்கே? அது காணக்கூடாதது, இது காணக்கூடியது. அப்போ தேவன் சொல்றாரு, அந்த குழியில சொல்லுங்க, ராஜா என் கூட நீதியா இருக்கிறார். கரங்களை துவைத்து ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உலகத்துக்கு குழிதான் தெரியும், ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவன் சொல்லுகிறார், இதோ நான் கூடவே இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. யாரா இருக்கிறார்? கரங்களை உயர்த்தி ஆளுகிறவராய், அரசாட்சி பண்ணுகிறவராய், நீதி செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய் ராஜா இவரோடு கூடவே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. உண்மைகள் அல்ல, தேவன் தான் உண்மை. இப்போ இது உண்மை மாதிரி தெரியுது. எப்படி இருக்கிறார்? ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறார். ரொம்ப அறிவாளி. கேட்டீங்களா? செழிப்பாக இருக்கிறார், கொடுமுடியில் இருக்கிறார். அவரை பார்க்கும்போதே பொறாமையாக இருக்குது. இப்போ ஹேண்ட்ஸமாக இருக்கிறார். முன்னாடி பார்க்குறீங்க, எல்லாம் எதிர்மறையாக சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறார், ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறார். பாருங்க, அவரை தேடி ஜனங்க வந்துட்டே இருக்கிறாங்க. புகழ் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது. இஸ் எ செலிபிரிட்டி, ஒரு பிரபலமான ஒருவர், அதாவது எல்லாரும் பார்க்கத்தக்க அளவுக்கு இருக்கிற ஒருவர். ஆனால் இவர் எங்க இருக்கிறார்? புரியுதா உங்களுக்கு? ஆவி இருளில் இருக்கிறார். ஆவி. ஆனால் இவர் யோசித்து பாருங்க, தேவன் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறார். இவர் சத்தமா விட்டா உலகத்தை நிழலை அடைக்கலமாய் கொண்டவர். இவர் நிஜத்தை அடைக்கலமாய் கொண்டவர். உங்களுக்கு தெரியுமா? அதாவது நிஜத்தை விட நெல் பெருசாக இருக்கும். புரியுதா எல்லாருக்கும்? நிஜத்தை விட the shadow is bigger than the reality. நிஜத்தை விட நிழல் பெருசாக இருக்கும். நீங்கள் வெயிலில் போய் நில்லுங்களேன். நீங்கள் நின்றுட்டீங்கன்னா நீங்கள் 4-6 அடி இருப்பீங்க, ஆனால் அது 12 அடி இருக்கும். எது பொய், எது உண்மை? எது உண்மை? நிழல் சொல்லுங்க. நிழல் பொய், நிஜம்தான் உண்மை. சொல்லுங்க. அவர் தான் நிஜமானவர், நிரந்தரமானவர், நித்தியமானவர். எல்லாம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, நீரே நடைக்கலம். ஸோ அந்த குழியில் அந்த தேவன் அரசாளுகிறார். கரங்களை சொல்ல மாட்டீங்களா? என் இருளில், என் வறுமையில், என் ஏழ்மையில், என் இல்லாமையில், என் கண்ணீரில், என் கலக்கத்தில் ராஜா என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது உலகத்துக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்துக்கு தெரியாது, உலகத்துக்கு இது தெரியும். உலகத்துக்கு தெரியும். நீங்கள் ஒரு காரில் வந்தீங்கன்னா உலகத்துக்கு தெரியும், BMW வந்தீங்கன்னா உலகத்துக்கு தெரியும். ஆனால் இவர் சைக்கிளில் வராரு, இதுக்கு பரலோகம் தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் இரவல். இதெல்லாம் என்னது? ஒரு வார்த்தைங்க போட்டுருது. இதெல்லாம் என்னது? ஜோடிப்பு. சொல்லுங்க எல்லாரும். காரு சத்தமா. அவர் போட்டுருக்க சூட்டு என்ன பார்க்குறீங்க? எல்லாமே என்னதான்? அவர் வச்சுக்கிற மொபைல் கூட என்னதான்? இரவல். எல்லாமே இரவல். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை. ஆவி தோய்ந்து போனது, வறட்சியான வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை. ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கை என்னெல்லாம் வருது பாருங்கள்.
இவரோட வாழ்க்கையில் அது முடிஞ்சிச்சா சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். ஒரு சின்ன மழை வந்தால் 17ஆம் வசனம், சின்ன மழை வந்தால் சொல்லுங்கள், ஒரு சின்ன மழை தான், ஒரு சின்ன மழை தான், சத்தமாக சொல்லுங்கள், அழித்து விடும், அடித்து கொண்டு போகும். சொல்லுங்கள், பக்கத்தில் காலை பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உயரம் நிரந்தரம் இல்லை, சத்தமாக சொல்லுங்கள். ஆடம்பரம் நிரந்தரம் இல்லை, சத்தமாக. ரொம்ப ஷோ காட்டாதீங்க, ரொம்ப ரீல் ஓட்டாதீங்க. புரியவே மாட்டேங்குது, புரியலையா? ஒன்றும் வேணாம். கலராக இருக்கிறவங்கள பார்த்தா என்ன மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. என்னடி பார்க்குறீங்க, நம்ம கலராக இல்லையே. நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை, இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கலாமே, ஆசை இல்லையா? அதெல்லாம் வேண்டாங்க. ஆண்டவர் உங்களை யாராக வச்சுருக்கிறார் அவராகவே இருங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே வேண்டாம். புரியவே இல்லை, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே வேணான்னு சொல்கிறேன். ரைட், சொல்லுங்கள். வாடி போகும் சின்ன மழை தான். என்னங்க, இட் இஸ் இன் இங்கிலீஷ் லிட்டில் ட்ராப்ஸ். என்ன ட்ராப்ஸ் அது? லிட்டில் ட்ராப்ஸ். அந்த லிட்டில் ட்ராப்ஸே இது தாளலை. எல்லாம் கரங்களை சொல்லலாமா? எத்தனை பாடு, எத்தனை போராட்டம், எத்தனை கண்ணீர், எத்தனை பள்ளத்தாக்கு, எத்தனை ஆழங்கள், எத்தனை பெருங்காற்று, எத்தனை சுழல் காற்று, எத்தனை கடுங்காற்று, எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் கிருபை கொடுத்துட்டாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒரு வார்த்தை போட்டது பாருங்க. அந்த வார்த்தை ஒரு சின்னது கணிங்க, இவருடைய மறைவிடத்தை அது அடித்து கொண்டு போகிறதான். தமிழ் புரியுது எல்லாருக்கும்? இவருடைய மறைவிடம் இவருக்கு ஒன்று வச்சிருப்பார் பார்த்தீங்களா? அந்த ஃபெமிலாரிட்டி, அந்த புகழ், அந்த அந்த ஒரு ஸ்டைல், ஒரு மாதிரி ஒரு 10 பேர் கூடவே இருப்பாங்க. நிற்கிறீங்களா தம்பி? 2 பேர் தம்பி நில்லு, 2 பேர் நில்லுங்க. சும்மா உட்காந்துக்கிறீங்க, நில்லுங்க தம்பி. நீ கூட நில்லுமா. இவர் கூட எப்பயுமே ஒரு 4 பேர் நிற்பாங்க, பவுன்சர் மாதிரி. இப்போ என்ன தெரியுமா, இவரும் போயிட்டாரு, கூட இருக்கிறவனும் போயிட்டாங்க. இவர் மூவரும் போவோம், இவர் தனியாக இருக்கிறார். யாரும் இல்லை எனக்கு, யாரும் இல்லை. மனைவி வந்துட்டு இருக்காங்களா? கை தூக்குமா, கை தூக்கட்டுமா? நான் பார்த்தது இல்லை, இது வரைக்கும் பார்த்தது இல்லையாம்மா? ரைட். ஏம்மா குழியில் இருந்தால் சாப்பாடு கொண்டு தருவியாம்மா? தனியாக கொடுத்துவியான்னு கேட்டேன். நேராக உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ரைட். இவரும் இவர் கூட்டம் என்ன ஆகிடுது? வசனம் போடுறீங்களா? இவரும் இவர் கூட்டங்களும். அதில் ஒரு வார்த்தை போட்டுருது கவனிங்க, அழித்து விடும். 2வது சத்தமாக சொல்லுங்க. ஹலோ, இது வரைக்கும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சே, நம்ம அடித்து கொண்டு போகாமல் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய நிற்க பலன் கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். சொல்ல, நடக்க பலன் தந்தார், வாழ பலன் தந்தார், இதை சுமக்க பலன் தந்தார், அவரை துதிக்க பலன் தந்தார், அவரை ஆராதிக்க பலன் தந்தார். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த குழியில் ஒரு ராஜா இருக்கிறார். இந்த குழியில் ஒரு ஆமேன். இந்த கொடுமுடியில் இவங்க தான் இருக்கிறாங்க. நெல்லு தம்பி, நல்ல பவுன்சர் மாதிரி நிற்கிறீங்க. கொஞ்சம் முன்னாடி நெல்லுங்க, வீடியோவில் பார்க்கட்டும். பாருங்க, இவர் சுற்றி எவ்வளோ பேர் பார்த்தீங்களா? பொறாமை இல்லையா? பொறாமை இல்லையா தம்பி உனக்கு? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவரை சுற்றி. அந்த ஆளை பார்த்தாலே ஒரு பெரிய ஒரு பெருமை தான் இல்லையா தம்பி? ஒரு 4 பேர் இருந்தாலும் பெருமை இல்லையா உங்களுக்கு? பெருமை இல்லையா? 4 பேர் கூட இருந்தால் ஒரு பெருமை தானே, ஒரு தெம்பு தான், ஒரு பந்தா பண்ணலாம். சொல்லுங்கள், பந்தா பண்ணலாம். ஆனால் மூவரும் போவோம், அழித்து விடும். வசனம் போடுங்க, அழித்து விடும், அடித்து கொண்டு போகும். தம்பி, இவரை நம்பி வந்தீங்களே, இவரும் ஃப்ரெண்டு தான், இவர் கூட ஃப்ரெண்டு தான். ஆனால் இவர் நினைக்கிறார், அவர் குழியில் இருக்கிறார், இவர் கொடுமுடியில் இருக்கிறார். ஸோ அவர் யாரை தேடி போவார் தம்பி? அவரை தேடி போவீங்களா, டாப்பில் இருக்கிறவரை தேடி போவீங்களா? சத்தமாக இன்றைக்கி ஊழியங்களை கூட பாருங்களேன். ஒரு பிரசங்கியார் ப்ராப்ளமாக இருந்தாருன்னா அவர் தேடி எல்லோரும் போகிறாங்க. எங்களை மாதிரி ஆட்டில் யாரும் தேடியே வரதில்லை. ஒரு ஆல்பத்தில் ஒரு பாட்டு போட்டிங்கன்னா ஃபெமிலியர் ஆகிடுவாங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, ஆனால் அது நிரந்தரம் அல்ல, இதுதான் நிரந்தரம். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. தம்பி, கதை முடிஞ்சு போச்சுமா? உட்காரு. அதெல்லாம் நடக்கக்கூடாது, நான் ஜெபிக்கிறேன். ரைட்.
இப்போ இவருடைய வாழ்க்கையில் 32:1, 32:2, 32:2 காற்று வருதா? ஆனால் ஒதுக்காக இருப்பார். 2வது பெருவெள்ளம் வருதா? புகலிடமாக இருப்பார். 3வது வறண்ட நிலம் வருதா? நீர்க்காலாக இருப்பார். கரங்களை தட்டி ஆமீன்னு சொல்லுங்க. அதை சொல்லுங்க, இருப்பார். சொல்லுங்க, இருப்பார். சொல்லுங்களேன், காற்றிலே இருப்பார், பெருவெள்ளத்தில் இருப்பார், வறட்சியிலே இருப்பார், விடாய்த்த நிலையில் என்னோடு கூட இருப்பார். ஆமேன். சொல்ல விளங்குது எல்லாருக்கும்? சொல்லுங்க, இருப்பார். இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். ஆனால் இது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். திரும்ப சொல்ல நம்புறேன். அடுத்த 2ஆம் வசனம் முடிங்க. 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 3ஆம் வசனம். ஆமேன். அப்பொழுது காண்கிறவன் கண்கள், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எந்த உலகத்தில் குனிஞ்சு பார்க்கப்பட்டீங்களோ அதே உலகத்தில் கர்த்தர் உங்களை அண்ணாந்து பார்க்கிற இடத்தில் வைப்பார். ஆமேன், ஆமேன். அந்த 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 2ஆம் வசனத்தை திரும்ப எல்லாரும் சேர்ந்து படிக்க விரும்புகிறேன். 2ஆம் வசனம் என்னோடு சேர்ந்து எல்லாரும் பலமுறை படித்திருக்கிற வசனம்தான். ஆனால் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் அந்த வார்த்தையை பார்ப்போம். சொல்லுங்க, அவர். அந்த முதல் வார்த்தை கடைசி வார்த்தை, அவர் இருப்பார். சத்தமா சொல்லுங்க, அவர் இருப்பார். சொன்னீங்க, நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அவர் வந்துடுறார். ஆமென். மனிதர்கள் கொடுமுடி உயர்வை தேடி போறாங்க, அவர் பள்ளத்தை தேடி போறார். ஆமீன். புரியுதா உங்களுக்கு? மக்கள் எப்படி? ஹலோ, நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, மாப்பிள்ளை பார்க்குறீங்க, பள்ளத்தை பார்ப்பீங்களா டாப்பை பார்ப்பீங்களா? என்னங்க, அது பள்ளத்தில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? பள்ளத்தை பாருங்க, அது டாப்பில் வந்துடும். நாங்களாம் பள்ளத்தில் இருந்து தான் இனி டாப்பில் வந்திருக்கிறோம். ஆமீன். பரவாயில்ல, பாஸ்டர்மாக்க ரொம்ப நன்றி. எப்படி கல்யாணம் பண்ணீங்க நீங்கள்? ஒரு பாஸ்டரை நான் 5 வருஷமாக பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. போகாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா சொல்லுவார் நல்ல பையன், இப்படி சொல்லுவார். என்னுடைய 3வது மகன் சொல்லுவார், எல்லாம் பார்ப்பாங்க, நல்ல நல்ல பையன், நல்ல பிரசங்கெல்லாம் பண்ணுறாரு, ஜெபிச்சு சொல்கிறேன்னு சொன்னாங்க. யாருமே ஜெபிக்கவே இல்லை. இந்த அம்மா தான் ஜெபிச்சு சொல்லியிருக்கிறாங்க ஐயாவுக்கு. புரியவே இல்லை. வரவங்களாம் சொல்லுவாங்க, வருவாங்க, பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்படி இருங்க. ஏன்னா எங்கே இருக்கிறோம்? ஆமீன், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், ஒரு நாள் இந்த மகனை நான் உயரத்தில் வைக்க போகிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, உன்னதமான, உயரமான, மேலான, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். அதாவது இது அவருடைய கண்டுபிடிப்பு. அது எதை கண்டுபிடிச்சார் அவர்? உயரத்தையும் அழகையும் மேன்மையும் அந்த இதெல்லாம் இவரே கண்டுபிடிச்சார். அது ஆண்டவராக கொடுத்தாரா இல்லை அவருடைய முயற்சி? அது புரியலையா? நிலைக்கு எப்படி வந்தார் அவர்? எப்படி வந்தார் தம்பி? ஒன்று பேய் உயர்த்திருக்கும், இல்லை நீ அது கஷ்டப்பட்டுருப்ப. இது அவருடைய உழைப்பு இருக்குது, அவருடைய எல்லாமே இருக்குது. ஆனால் அத்தனை வீணாக போச்சு. புரியல உங்களுக்கு? ஒரு உயர்வுக்கு வரணும்னா என்ன பண்ணணும் பிரதர்? நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? சாப்பாடு தானாக மேஜைக்கு வராது, படுக்கை தானாக விரித்து கொள்ளப்படாது, வீடு தானாக பெருக்கப்படாது. அத்தனை நம்ம தான் செய்யணும். ஆனாலும் அத்தனை செஞ்சோம். கவனிங்க, இந்த நிலைக்கு அவர் வந்ததுக்கு காரணம் அவருடைய உழைப்பு இருக்குது, அவருடைய பிரயாசம் இருக்குது. எப்படியோ வந்தார். எப்படி வந்தார்? சத்தமா அல்ல வார்த்தை படிச்சிங்களே, எப்படி வந்தார்? பொய் பேசியே பெரிய ஆள் ஆகிட்டார். புரியவே மாட்டேதில்ல. ஹலோ, உங்கள் பொய் உங்களை அழித்து விடும். உங்களுடைய பொய் வந்து உங்களை அப்படியே இல்லாமல் கொண்டு போயிடும். சொல்லுங்க, அவருடைய முயற்சி, அவருடைய தந்திரங்கள் என்னங்க ரொம்ப ரொம்ப. சில பேர் பேசும்போது அதாவது 10 நிமிஷத்தில் நம்மளை பேக்கெட்டில் போட்டுப்பாங்க. புரியலைங்களா? இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களே, பிரதர் இதை வாங்குங்க, பிரதர் இதை வாங்கினீங்கன்னா உங்கள் முடி கருப்பாயிடும், நீங்கள் கொஞ்ச நாள் வெள்ளை ஆகிடுவீங்க, வெள்ளைன்னு ஆகிடுவீங்க, இதை போடுங்க, என்ன போடுங்க, இதை போடுங்க, அப்படியே நீங்கள் என்னது புரியுது ஐஸ்வர்யா ராய் மாதிரி மாறிடுவீங்க. புரியவே மாட்டேங்குது. அப்புறம் வாழ்க்கை தடுமாறிடும். யாராக இருக்கிறோமோ அவராகவே இருப்போம். என்ன தம்பி, யாராக இருக்கிறோமோ. இதுக்கு என்னங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கலாம் அதில் ஒரு வசனம் போட்டு என்னது அதெல்லாம்? என்னது அதெல்லாம்? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக. இதுவும் ஜோடிப்பு. புரியவே மாட்டேங்குது.
விக்கு, எல்லாமே ஜோடிப்பு தான். ஆனால் பாவம் இவர் எதையுமே இட் நெவர் இன்வால்வ் எனி திங். நான் அடுத்து சொல்கிறேன் எல்லாம் கணிங்க. அதாவது இவரை உலகம் பார்க்கிறது, அவரை உலகம் பார்க்குது, இவரை பரலோகம் பார்க்குது. எல்லாம் கரங்களை உயர்த்தி அவரை உலகம் பார்க்குதா இல்லையா? இப்போ 4 பேர் சுற்றி இருந்தாங்களே, நான் போகும்போதெல்லாம் அடையார் ஆனந்தமோல வாங்கி கொடுப்பார், இல்லை இதை தலைப்பாட்டு பிரியாணி வாங்கி கொடுப்பார். அதுக்காகவே 4 பேர் பின்னால் இருப்பாங்க. மார்னிங் வந்துடுவாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாரு, மதியம் லஞ்சு கொடுத்துட்றாரு, ஈவினிங் டின்னர் கொடுத்துட்றாரு, போகும்போது ஒரு 1000 ரூபா கொடுத்துட்றாரு. என்ன தம்பி பார்க்குறேன், வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஏன்னா ரொம்ப டாப்பில் இருக்கார் அவர். ஆனால் ஒன்று தெரியல இவங்களுக்கெல்லாம், இதெல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், அழியாதது, வாடாதது, மாசற்றது, எந்த நிலையிலும் அது ஒன்றுமே ஆகாது. சொல்லுங்கள், எல்லாம் ஒன்றுமே ஆகாது. ஏன் தெரியுமா? 32:1 அந்த வசனம் சொல்லுகிறது, இதோ ராஜா. சத்தமாக சொல்லுங்கள், இதோ சொல்லுங்கள், இதான் பாதுகாப்பான இடம். சொல்லுங்கள், இது பாதுகாப்பானது, இது பாதுகாப்பு இல்லாதது. புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப பாதுகாப்பானது. ஆனால் இன்னைக்கு அவர் குழியில் இருக்கிறார். ஆனால் அந்த குழியில் 143 சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறது, படிங்க, அவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 143 சங்கீதத்தில் அவர் அவனுக்கு போதிக்கிறார். சொல்லுங்கள் எல்லாரும், 143:1 சாரி அதில் 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம், கர்த்தாவே சீக்கிரமாக எனக்கு செவி கொடும். 8 கொடுங்க, 8 படிங்கள. 143 நீரே எனக்கு கற்றுக் கொடுக்கிறீர். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எனக்கு சத்தமா எனக்கு போதிக்கிறீர். எத்தனை வசனம் அது? 10ஆம் வசனம் 10. சொல்லுங்க, எனக்கு எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க, எனக்கு போதிக்கிறீர். அந்த குழியில் அவரோட பேசுறாரு. கரெக்ட் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஒரே ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தை போதும். சொல்லுங்க, ஒரு வார்த்தை போதும். எங்க வந்து பேசுறாரு அவரு? சத்தமா சொல்லுங்க, he comes to the place where I am. நான் எங்க இருக்கிறேனோ அங்கே ஆண்டவரும் இருக்கிறார். ஆனா எதுல இல்லை அவரு? எதுல இல்லை? சத்தமா, உயரத்தில் இல்லை, அலங்காரத்தில் இல்லை, ஜோடிப்பில் இல்லை, செழிப்பில் இல்லை, எதுலையுமே இல்லை. வறட்சி, தோய்ந்து போன வாழ்க்கை, குழி. எல்லாம் சொல்லுங்க, தேவன் அங்கே எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கற்றுக் கொடுக்கிறார். எல்லாம் கரங்கள் சொல்லுங்க, போதிக்கிறார். அவருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கவனிங்க, அவர் இருக்கிறார், வார்த்தை இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் இருக்கிறார், வார்த்தை இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார். ஆவியின் தமிழில் போட்டது ஆவியானவர். இப்போ சொல்லும்போது ஆவின்னு சொல்லக்கூடாது, ஆவியானவர். சொல்லுங்க, தேவன் இருக்கிறார், வார்த்தை இருக்கிறது, ஆவியானவர் இருக்கிறார். இதை தவிர வேற என்ன வேணும்? என்ன பால் என்ன வேணும்? சத்தமா இன்னைக்கு திரும்ப சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன பார்க்கல, இவர் என்ன பார்க்கல, இவர் என்ன பார்க்கல, அவர் என்ன பார்க்கல, தேவையே இல்லை. யார் நம்மோடு இல்லை என்பது முக்கியம் அல்ல, யார் நம்மோடு இருக்கிறார் என்பது முக்கியம். சொல்லுங்க, ஆவியானவர், பிதாவானவர், வசனம், இந்த 3மே அவரோடு கூட இருக்குது. எந்த தெரியுமா? சொல்லுங்க, அந்த வசனம் போட்டிருக்குது. எல்லாம் சொல்லுங்க, அவரை எப்படி நடத்துகிறாராம்? கரங்கள் சொல்லுங்க, செம்மையான பாதையில். சத்தமா சொல்லுங்க. அவருக்கு சின்ன டிராப் தான் வந்துச்சு, ஆனால் இவருக்கு பெருமழை வந்தது, பெருங்காற்று வந்தது, சூறாவளி வந்தது, எல்லாமே வந்தது. பட் ஸ்டில் சொல்லுங்க, அவராக இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏன் தெரியுமா? இவரோடு தேவனுடைய வல்லமை இருக்குது. ஆமென், வல்லமை இருக்குது. அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, வார்த்தை இல்லை, வல்லமை இல்லை, தேவனும் இல்லை, எல்லாம் இல்லை. ஆனால் என்ன இருக்குது? சுற்றி 4 பேர். என்ன இது? என்ன கைன்னு சொல்லுவாங்களே, ரைட், அவங்க தான் இருப்பாங்க. சொல்லுங்க, இது உண்மை அல்ல. சத்தமாக சொல்லுங்க. உயரம் நிரந்தரம் அல்ல, ஆழம்தான் நிரந்தரம். உயரத்தை பார்க்காதீங்க, அவங்க எப்படி வேணா இருக்கலாம். பெரிய வீட்டில் இருக்கலாம், பெரிய மாளிகையில் இருக்கலாம், பெரிய பெரிய ஃபர்னிச்சர் வச்சுருக்கலாம், பெரிய பெரிய எல்இடி வச்சுருக்கலாம். இதெல்லாம் என்னது? ஒரு நாள். சத்தமா இவர்கிட்ட மொபைல் கூட இல்லை, அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒன்றுமே இல்லை, அவருக்கு இடமே. சத்தமா. ஆனால் அந்த குழியிலே சொல்லுங்க, அவர் வருகிறார், போதிக்கிறார்.
நடத்துகிறார். அது ஒரு அழகான வசனம் போட்டுருது, செம்மையான பாதையில். 143ஆம் சங்கீதம். சொல்லுங்க, செம்மையான பாதையில் என்னை சொல்லுங்க, செம்மையானது இது, இது போலியானது. புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் ரியல், திஸ் இஸ் ரியல், திஸ் இஸ் ஃபேக். ஒரு சின்ன கேள்வி இந்த காலை வேளையில், உங்கள் வாழ்க்கை எப்படிங்க? சபைக்கு வரலாம், ஜெபிக்கலாம், ஆராதனை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இஸ் எ ரியல் ஆர் ரீல்? உங்கள் வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கையா, ஒரு பொய்யான வாழ்க்கையா? திரும்ப 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 கவனிங்க. இவருக்கு பாதுகாப்பு இல்லை, இவருக்கு நம்பிக்கை இல்லை, இவருக்கு விடுதலை இல்லை, ஆனால் இவருக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே பாதுகாப்பு இருக்கிறது. சொல்லுங்க, பாதுகாப்பு. அந்த ஏசாயா 32:1 படிச்சிங்களா? 32:1 அது சொல்லுங்க, அந்த வார்த்தை போடுங்க. அந்த 2ஆம் வசனம் சொல்லுங்க. இல்லை, இருப்பார். சொல்லுங்க, இருப்பார். எப்படி இருப்பார் தெரியுமா? நிழலாவே இருப்பார். நிழலாக இருப்பார், அடைக்கலமாக இருப்பார், ஆதரவாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். அவரோட பேசிட்டே இருப்பார். சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் பேசினார்னா நம்முடைய வாழ்க்கையே மாறும், எல்லாமே மாறும். உலகம் பேசினா நம்மளை அப்படி நசுக்கும், ஆனால் கர்த்தர் பேசினார்னா நம்மை உயர்த்தும். உலகம் நிறைய சொல்லும், they will always critics, கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த டாக்டரை பார்த்துருக்கலாம், இந்த இவரை போய் பார்த்துருக்கலாம், நீங்கள் தவறான ஒரு மெடிசன் சாப்பிட்டீங்க. they always give comments. ஆனால் அவர் அப்படி இல்லை. சொல்லுங்க, இருப்பார். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. ஒதுக்காக இருப்பார், புகலிடமாக இருப்பார், நீர்க்காலாக இருப்பார், என் கண்மலையாக இருப்பார். ஆமென். அது கொடுமுடி, இது கண்மலை. இந்த கண்மலையிலே மிகுந்த பாதுகாப்பு. எல்லாரும் கரெக்டாக சொல்லுங்க, இந்த கண்மலையிலே மிகுந்த பாதுகாப்பு. ஸோ என்னோடு கூட பேசுவார். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும், இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். இங்கே அவரோடு உறவு இருக்கிறது. சொல்லுங்க, ஃபெலோஷிப். யாரோட ஃபெலோஷிப்? இங்கே குழிதான், ஆனால் வந்துட்டாரே. அவர் பேச, நான் பேச. இவர் கேட்பார், ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் இல்லை மகனே, இன்னொரு பரிணாமத்துடன் கொண்டு போகிறேன், இன்னொரு இடத்துடன் கொண்டு போகிறேன், இன்னொன்று உயர்த்த போகிறேன், வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறேன். that's the reason why I have put it in the pit. அதனால தான் உன்னை குழியில் வச்சிருக்கிறேன். சொல்லுங்க, குழி நிரந்தரம் அல்ல. சத்தமாக சொல்லுங்க, குழி நிரந்தரம் அல்ல. அவர்தான் நிரந்தரம், அவர்தான் நிரந்தரம், அவர்தான் நிரந்தரம். எல்லாம் சொல்லுங்க, அவரே நிரந்தரம். சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. யாரை பார்த்து பொறாமப்படாதீங்க. 73ஆம் சங்கீதம் அதில் சொல்கிறார் அவர், நான் அவளை பார்த்து பெருமூச்சு விட்டேன். சொல்லுங்க, நீர் விழிக்கும் போது, 73ஆம் சங்கீதம் கடைசி வசனம், நீர் விழிக்கும் போது அவருடைய வேஷத்தை இகழுவீர். சொல்லுங்க, 73ஆம் சங்கீதம் எல்லாம் எழுந்திருந்து 73ஆம் சங்கீதம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, நீர் விழிக்கும் போது அவர் வேஷத்தை இகழுவீர். இல்லையா வசனம்? இல்லையா? நீர் விழிக்கும் போது அவருடைய வேஷத்தை இகழுவீர். 73ஆம் சங்கீதம் 9 படிங்க. நித்திரை தெளிந்த உடனே சொப்பன ஒழிவது போல. ஹலோ, இங்கே கூட ஒரு வார்த்தை போட்டிருக்குது. இங்கே ஒரு வார்த்தை. எத்தனை வசனம்? 20ஆம் வசனம். தம்பி, இன்னொரு முறை சொல்லுங்க, வேஷம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா, சத்தமா. என்னது இது? அங்கே என்ன படித்தோம்? ஏசாயால ஜோடிப்பு. இங்கே சத்தமாக கேளுங்க. எப்படிங்க வேஷம் போடுறீங்களா? உண்மையாக தான் இருக்கிறீங்களா? சபைக்கு வந்தோடனே ஏஞ்சல் ஆயிடுறோம், வீட்டுக்கு போனால் லூசிஃபர் ஆயிடுறோம். தம்பி புரியுதா? சபைக்கு வந்த உடனே ஏஞ்சல், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீட்டில் போன உடனே புரியல. ஐயோ, இந்த வாயில் எப்படி தான் இந்த வார்த்தைலாம் வருது தெரில. நீங்கள் டெட்டால் போட்டு வாயை கழுவணும். திரும்ப சொல்கிறேன், அதிகாரம் இருக்கிறது, பேச தெரியுன்று பேசக்கூடாது. ஒரு நாள் வரும், தேவன் இகழுவார், என் வேஷத்தை இகழுவார். புரியுதா உங்களுக்கு? இது பொய்யா இருந்தால் God will mock. தேவன் நகைப்பார் என்னை பார்த்து. என் பிரசங்கம், என் ஊழியம், நான் பண்ண எல்லாமே வேஸ்ட். நல்ல கவனிங்க. ஆனால் யார் தெரியுமா இவர்? இவர் யார் தெரியுமா? இந்த ஆள் யார் தெரியுமா? இவர் விரும்புவதில் அதிகமாக நடக்கிறது. அவருக்கு பிரச்சனையே இல்லை, பாடுகளே இல்லை, போராட்டமே இல்லை. ஆனால் ஒரு நிமிஷம் படிங்க. சொப்பனம் ஒழிவது போல. ஹலோ, கனவு எவ்வளோ நேரம் வரும்? அரை மணி நேரமாக வரும்? கனவு எவ்வளோ நேரம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் தான்.
ஆனால் இவரோ சொல்லுங்க, கர்த்தரை அடைக்கலம், கர்த்தரை அடைக்கலம், கர்த்தரே பாதுகாப்பு, கர்த்தரே பராமரிப்பு. அது மட்டுமல்ல, கவனிச்சு பாருங்க, இவரோடு கர்த்தர் பேசுகிறாரு. ஆமென். எல்லாரும் திருமுறை எழுந்து படிப்பாமா? 143ஆம் சங்கீதம். எல்லாம் எழுந்திருந்து எடுத்து 143ஆம் சங்கீதம் எல்லாரோடு கூட சேர்ந்து. அல்லேலூயா. 143ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்து படிப்போம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே, கர்த்தாவே. 11ஆம் வசனம் சொல்லுங்க, 11ஆம் வசனம். உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பையும். சத்தமாக சொல்லுங்க, உயிர்ப்பையும். அதில் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, கடைசி வார்த்தை 12ஆம் வசனம் சொல்றாரு, நான் உமது அடியேன். இவர் சொல்ல முடியுமா? அதை இவர் சொல்ல முடியுமா? ஹலோ, சிறப்பாக இருக்கிறார், செழிப்பாக இருக்கிறார், அவர் சுற்றி ஆட்கள் இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்ல முடியும், நான் அடியேன். சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. ஆழங்கள் தான், வறட்சி தான், குழிதான், பாடுகள் தான், போராட்டங்கள் தான், நிந்தைகள் தான், அவமானங்கள் தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நானும் அது அடியேன். சத்தமாக சொல்லுங்க. அதை என்னை தொட்ட ஒரு வார்த்தை தெரியுமா? என்னை தொட்டது, he comes there and teach me, and he comes there, he talks to me. ஹலோ, அப்படி பார்த்துட்டு போகிற உலகத்தில் என் கூட உட்கார்ந்து பேசுகிறாரு. நம்ம சொல்ல மாட்டீங்களா? பார்த்துட்டு போகிற உலகத்தில் புரியல, பாவம். தம்பி ஜெபம் பண்ணுறேன் தம்பி, உங்களுக்காக சத்தியமாக ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறான்னு சொல்கிறாங்களோ, சத்தியமாக ஜெபம் பண்ண மாட்டாங்க. யார் ஜெபத்தை நம்பாதீங்க, உங்கள் ஜெபத்தை மட்டும் நம்புங்க. புரிய மாட்டேங்குதுல்ல? எங்களுக்கு டெய்லி ஃபோன் வந்துகிட்டே இருக்குது உங்கள் டிவியில். உண்மையை ஜெபிக்கிறேன், அந்த நேரம் ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். என்னடி பார்க்குறீங்க? உண்மை தான் சொல்கிறேன். ஆனால் எனக்காக இரவும் பகலும் என்னோடு கூட அந்த குழியில் உட்கார்ந்து கவனிங்க. அவருக்கு இருள் இல்லையா? இருள் இல்லையா? ஆனால் அவர் வந்தாலே வெளிச்சம் தான். வந்தாலே நீர் வந்தால் சூளை மாறுமே முடியாததும். அவர் பாருங்க, நல்லா வெளிச்சத்தை நோக்கி ஓடுற உலகத்தில் என் இருளை நோக்கி அவர் ஓடி வருகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் குழியில் வராரு. நல்லா கவனிங்கம்மா. அம்மா, உயர்ந்திருந்தால் உலகம் தேடி வரும், ஆனால் குழிதான் யாருமே வர மாட்டாங்க. அவர் மட்டும்தான் வருவார், அவர் மட்டும்தான் வருவார், அவர் மட்டும்தான் வருவார். இந்த 4 பேர் வரமாட்டாங்க, இந்த 4 பேரும் வரவே மாட்டாங்க. சும்மா பார்த்துட்டு போவாங்க, இவரை பார்த்துட்டு போவாங்க. ஜெபம் பண்ணுறேன் பிரதர், ஜெபம் பண்ணுறேன், அடுத்த நிமிஷம் அவங்க மறந்துடுவாங்க. அவர் அப்படி அல்ல. என் நினைவாக இருக்கிறவர், என் நினைவாக இருக்கிறவர், என்னை மறக்காதவர், மறந்து போகாதவர், என்னை ஒரு நாளும் மறுதலிக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த குழியில் என்னோடு வந்து என்னோடு பேசுகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கிறிஸ்து, இது பொய் என்னும் அடைக்கலம், இது தேவன் என்னும் அடைக்கலம். ஐயா, வேலை நல்லது, வாழ்க்கை நல்லது, வசதி நல்லது, உயர்வு நல்லது, மேன்மை நல்லது, மாடி வீடு நல்லது, அதை விட கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு கேள்வி, வாட் யூ ட்ரஸ்ட்? நீங்கள் எதை நம்பியிருக்கிறீங்க? இதை பொய்யையா, அந்த உயர்வையா, கொடுமுடியா, செழிப்பையா, இல்லாவிட்டால் மக்களையா, ஒரு சுற்றி இருக்கிற புகழா? இல்லை, யாருமே இல்லை, தனியாக இருக்கிறார். எங்கே பார்க்க முடியுமா? இப்படி பார்க்க முடியாது, இப்படி பார்க்க முடியாது, இப்படி பார்க்கவே முடியாது. எப்படி தான் பார்க்க முடியும்? குனிந்து தான் பார்க்க முடியும். ஆனால் இவரை பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஃபாதர் அழகாக பண்ணார். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அப்புறம் எல்லாம் சொல்லலாமா? கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டேன். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில்
கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டேன். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் புகலிடம் கண்டு கொண்டேன். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டேன். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டேன். அல்ல ஒரு சரண வரும். பொல்லானின் பொறாமைகளும் வல்லோரின் சதிபலனும் மந்தையில் இருக்கும்போது ஒண்ணுமே அணுகாது. எல்லாம் பாடலாமா? எல்லாரும் பாடலாமா? பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதிபலனும் வல்லவரின் கரத்தில் வரைபடமாக இருக்கிற யாரையும் அணுகாது. சொல்லுங்க, வல்லவரின் கரத்தில். நீ சொல்லு தம்பி. வல்லவரின் கரத்தில் நான் வரைபடமாக இருக்கிறேன். இவருக்கு பொய் தான் அவரை பாதுகாக்குது. இவர் வல்லவர் பாதுகாக்கிறார். கரங்களை தட்டி எல்லாம் பாடலாமா? ஹல்லேலூயா. பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதிபலனும், பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதிபலனும் வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகா. எல்லாம் வல்லோனின் கரத்தினில். சொல்லுங்க, கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் கண்மலை வெடிப்பதனில் கண்மலை வெடிப்பதனில் கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவின் நெருங்கவும் முடியாது. சொல்லுங்க எல்லாரும். ஆடிடை குடிலினில் கைதட்டி கிறிஸ்துவின் சிலுவையின் மானிழலில் எல்லாம் சத்தமா கண்மலை வெடிப்பதனில். நீங்க குழியில கூட அவர் சொல்றாரு, நீரே என் தேவன், நீரே என் தேவன். உயரத்துல தான் இருக்கிறாரு, ஆனா தேவன்ற வார்த்தையே வாயில வரல. ஹலோ தம்பி, புரியுதுங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீரே என் தேவன். சொல்லுங்க, ஆழத்தில் சொல்லுங்க, நீரே என் தேவன். கண்ணீரில் சொல்லுங்க, நீரே என் தேவன். கலக்கத்தில் நீரே என் தேவன். குழப்பத்தில் நீரே என் தேவன். வியாதி நேரங்களில் நீரே என் தேவன். இழப்பின் நேரங்களில் நீரே என் தேவன். ஒன்றுமில்லாத நேரங்களிலே நீரே என் தேவன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இது நிரந்தரமானது, இது தற்காலிகமானது. ஆமேன் சொல்வீங்களா? ஒரு சின்ன கேள்வி, வாட் இஸ் யுவர் ரெஃப்யூஜ்? உங்கள் அடைக்கலம் எது? பணமா, படிப்பா, வேலையா, உத்தியோகமா, சொத்தா, பேங்க் பேலன்ஸா? இல்லை, அது அழிந்து விடும், அடித்து கொண்டு போகும். இது நிரந்தரமானது, நித்தியமானது, மேலானது, உயரமானது, நித்தியம் வரைக்கும் உங்களோடு கூட வருகிறது. ஆமேன் சொல்வீங்களா? ஆமேன். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். என் வாழ்க்கையில உண்மையே அடைக்கலமாய் கொள்ள, உண்மையே தாவரமாய் கொள்ள, உண்மையே நாங்கள் எல்லாமாய் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆண்டவர் கர்ஜிக்கிற சிங்கங்கள் உண்டு, ஓநாய்கள் உண்டு, குழி உண்டு, வறட்சி உண்டு, வனாந்திரம் உண்டு.
ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக தேவன் உண்டு. ஆண்டவரே, எங்களோடு இருப்பீர், ராஜாவா இருப்பீர், நீதியை அரசாளுவீர். ஆண்டவரே, பொய்யின் அடைக்கலம் வேண்டாம், அழித்து கொண்டு போகும், அது ஒன்றுமில்லாமல் போகும். ஆண்டவரே, ஒரு மாய்மாலமான வாழ்க்கை, ஒரு மேற்போக்கான வாழ்க்கை வேண்டாம் ஐயா. உம்மோடு வாழ்கிற, உம்மோடு ஜீவிக்கிற, உம்மோடு கலந்திருக்கிற அந்த மேலான வாழ்க்கையை தாங்க. எஸ் லார்ட், கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பிலே நாங்கள் புகலிடம் வந்திருக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர். பெருவெள்ள வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும், சூறாவளி வந்தாலும், சுனாமி வந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறவர் நீர். ஆண்டவரே, இதுவரையும் இருந்தீர், இனிமேலும் இருந்து எங்களை நடத்தும். அந்த அடைக்கலத்துக்குள்ளே எப்போதும் இருக்க எங்களுக்கு பலன் தாரும். அதை விட்டு வெளியே வராதபடி எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுவீங்களா? ஆமீன். போதுகிறவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நாம் ஆசீர்வாதத்துக்கு போகலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தூய ஆவியானவருடைய அந்யோன்யமும், சமாதானமும், சந்தோஷமும் நம் அனைவரோடும் ஊழியரோடும் கிறிஸ்து இயேசுவின் வருகை நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.